ஓடிட்டானுங்க ராஸ்கல். என் கையில சிக்கிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். நசுக்கி இருப்பேன் நசுக்கி. பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன இளமதி ப்ராப்ளம் இல்லன்னு சொல்றீங்க? இவனுக்கு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானுங்க. சார், அவங்க மட்டும் என்கிட்ட வந்து வம்பு பண்ணிருந்தாங்க, அப்ப தெரிஞ்சு அவனுங்க கதை என்னன்னு. என்ன சொல்றீங்க இளமதி? என் பேக்ல ரெடியா மிளகாய் தூள் வச்சிருக்கேன். அவனுங்க என்ன நெருங்க பாத்திருந்தா அதை எடுத்து அவனுங்க மூஞ்சிலேயே அடிச்சு அவங்கள விரட்டி அடிச்சிருக்கோம் சார். நானே சமாளிச்சிருப்பேன் சார். நீங்க எதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்து? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க இப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுக்க கூடாது இளமதி. சார், அவனுங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது சார். இளமதி, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க பேசுனதை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். பரம உங்க வீட்டுல தங்குறத பத்தி அது இதுன்னு பேசுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது. உங்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இப்படி கண்டதெல்லாம் பேசுவாங்களா? உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூடி சீக்கிரம் மேரேஜுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லு. சாரி சார், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. வணக்கம் போலீஸ். நான் சண்டை கோழி. உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன், அதனால நானும் கண்டுக்காம விட்டுலாம் தான் இருந்தேன். நான் கடையில உங்க அப்பா வந்து போய் பிக்கப் பண்ணிட்டு வரியாப்பான்னு கேட்டாரு. எனக்கு ஏதோ மனசு கேட்கல. ஏன்னா நான் பார்க்க வந்தது காவக்கார வேலை இல்ல, அது உண்மையா இருக்கணும்ல. அதான் கிளம்பி வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீ ஏதோ பெரிய பிரச்சனையில சிக்கிருக்க போலுக்க. என்ன போலீஸ், நீங்களே அப்படி தப்பா புரிஞ்சுக்கலாமா? நான் வந்தப்ப இடமது 2 காலி பசங்கள்ட்ட சிக்கிருந்தா அதுல நாம ஏதாச்சும் பண்ணணுமே நினைக்கிறதுக்குள்ள நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க ஒரு கடமை தவறாத போலீஸ்ன்றத நிரூபிச்சிட்டீங்க சார். பரவாயில்ல, எந்த பிரச்சனைனாலும் ரிஷி சார் அப்படியே தூள் கிளப்பிடுறாரு. அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா? வெளியே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அப்பதான் பரம அங்க வந்தா. அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னதுனாலதான் நான் கூட வந்தேன். புரியுதா? கேட்டீங்களா நாளை பின்ன இவ்வளவு கல்யாணம் ஒண்ணு எப்படி நடக்கும்? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே சுத்தமா கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தி இந்த வீட்ல நீங்க மட்டும் இல்ல, வேற யாருமே